the bell icon on YouTube and don't miss another update. பாகிஸ்தானோட உளவாளிகளை ஜாஸ்தியா இப்பெல்லாம் கைது செய்யறோம். ஏற்கனவே கைது செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். இப்ப குறிப்பா எந்த இடத்துல கைது பண்றோம் அப்படின்னா, முக்கியமான டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விவகாரத்தை திருடுறக்கோ அதோட தன்மையை தெரிஞ்சுக்கிறக்கோ பாகிஸ்தான் உளவாளிகள் ஜாஸ்தியா சுத்தி வராங்க. இங்க உளவாளிகள் அப்படின்னா பாகிஸ்தானோட ஏஜென்ட்டுகள் யாரும் உள்ளுக்குள்ள ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டுகள் உள்ளுக்குள்ள எல்லாம் பூர முடியல. இங்க உள்ள ஆட்களையே ஹையர் பண்ணிக்கிறார்கள். விலை போறக்கூடிய ஆட்கள் இங்க பெரும்பாலும் சிக்கிறது பூராமே பார்த்தா பொண்ணை வச்சு ட்ராப் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அப்படிதான் ஐஎன்எஸ் விக்ராந்தோட ஃபுட்டேஜஸ், முக்கியமான சில ஃபுட்டேஜஸ்க்கு எடுக்கிறக்காக ஒரு ஆளை ஏறக்குறைய 3 வருடங்களா இவர்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இறுதியா போட்டோவும் எடுக்கப்பட்டிருக்கு, அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா அது ரொம்ப சென்சிட்டிவான போட்டோக்கள் மாட்டுச்சா என்னங்கிறது தெரியல. அந்த ராம் சிங் அப்படிங்கிற நபரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு. 3 வருடமா இந்த நபர் தொடர்புல இருந்திருக்காரு பாகிஸ்தான்ல உள்ள ஒரு ஏஜென்ட்டோட. ஏஜென்ட்டின் தொடர்பா என்னங்கிறது அடுத்த கட்ட விசாரணையில தெரிஞ்சிடும். ஆனா ஒரு பொண்ணு தான். அப்போ ஒரு ட்ராப் மூலியமா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மூல செலவு மூலியமா இந்த ஆளை கைக்குள்ள போட்டிருக்காங்க. இப்ப இந்த ஆளை யூபியோட ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு டீடைன் பண்ணிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் பெரிய அளவுல தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா கையும் களுமா பிடிச்சிருக்காங்க. இது பத்தாது அப்படின்னா அக்கௌண்ட்லயே பணம் வந்திருக்கு. சம்பந்தமே இல்லாத இந்த ஆளோட ப்ரொஃபைலுக்கும் உள்ள அக்கௌண்ட்ல உள்ள பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் காட்ட முடியல. நல்ல ஒரு பிளான் பண்ணி ட்ரேஸ் பண்ணி போய் பிடிச்சிட்டோம். இப்ப மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இது தாட்டி கிடையாது. முக்கியமா பிரம்மோஸ் மிசைல் ஆகட்டும், விக்ராந்த் ஆகட்டும், இந்த மாதிரி ஹையான ஒரு அசட்டை நோக்கி தான் இப்ப பெரிய அளவுல அவர்கள் குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதற்கு அப்படின்னா அந்த டெக்னாலஜிகளை இல்லை எந்த ஸ்டேஜ்ல இது இருக்கு அப்படிங்கிறது தான். இது பலகட்ட பாதுகாப்பு இருக்கு. அதையும் மீறி 1-2 ஃபுட்டேஜஸ் போறதும் ஆபத்து தான். அதுல இப்ப இறங்கி வேலை பார்க்கறனால தான் இந்த மாதிரி நபர்களை தட்டி தூக்க முடியுது. இப்ப இந்த ஆளோட கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய நபர்களை ட்ரேஸ் பண்ணாலும் பெருசா புண்ணியம் இல்லை அப்படிங்கிறதான் இப்போதைக்கு வெளியில ஃபிளாஷ் ஆயிருக்க நியூஸ். காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு நேரடி தொடர்பு ஒரே ஒரு ஆள் தான். அந்த ஒரே ஒரு ஆளு ஒரு பொண்ணு, பாகிஸ்தானை சேர்ந்த பொண்ணு, பாகிஸ்தான்ல தான் இருக்கா. அதனால இந்தியர்கள் பெரும்பாலும் உஷாரா இருக்கிறது நல்லது. இந்த ஹனி ட்ராப் தான் மெயினா, அதுவும் இந்த முக்கியமான இடங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இந்த ஹனி ட்ராப்ல சிக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த சுத்தி உள்ள நிர்வாகமும் ஹனி ட்ராப்ல சிக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் அப்பப்ப ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லா கார்பரேட் ஆஃபீஸ்லையும் வெவ்வேறு விதமாக ட்ரெயின் பண்ணுவார்கள். அதே மாதிரி இந்த டிஃபென்ஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படி ஒரு ட்ரைனிங் செக்ஷன் வருஷத்துல ஒரு தடவை நடத்தினாலும் பிரயோஜனம் தான். பெரிய அளவு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம். அதே சமயம் உள்ள 100 பேரையும் ரவுண்ட் த கிளாக் கண்காணிக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம்னாலும் பண்ணி தான் ஆகணும். பண்றனால தான் இந்த நபர்கள்லாம் சிக்கிறார்கள். இதையும் தாண்டி இதெல்லாம் இருக்கும்போது இன்னமும் பாகிஸ்தானோட உளவு அமைப்பு இங்க கை வைக்கிறதே கஷ்டமாயிரும். ஆட்கள் உள்ள வர முடியல. இங்க உள்ள ஆட்களையே ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஹையர் பண்ண ஆட்களை ஒவ்வொருத்தரையா தட்டி தூக்குறோம். இதையும் குறைக்கிறோம் அப்படின்னா அடுத்த கட்ட இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான். வரும் நாட்கள் இன்னும் பல நபர்களை பிடிபடலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு இப்போ ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த மாதிரி உளவு பார்க்கக்கூடிய வேலை மட்டும்தான். காரணம் இந்தியாவோட நேரடி மோதல் பாகிஸ்தான் தோத்துருச்சு. இந்தியாவோட மறைமுகமான மோதல் தீவிரவாதிகளை அனுப்புறது அதுலயும் பாகிஸ்தான் தோத்துருச்சு. இப்ப பாகிஸ்தான் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்தியால உள்ள சில முக்கியமான டிஃபென்ஸ் அசட்டுகளை உளவு பார்க்கலாம். அந்த உளவு பார்க்கறதுக்கு காசு யார் வேணாலும் தரலாம். குறிப்பா சீனா அள்ளி கொட்டலாம். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாம எந்த நாடு வேணாலும் அள்ளி கொட்டலாம். அமெரிக்கா கூட மறைமுகமா வெவ்வேறு ஆட்களை வச்சு அவங்க அமெரிக்காவுக்கு தான் பாகிஸ்தான் உளவுத்துறை வேலை பார்க்குதுன்னு தெரியாத அளவுக்கு கூட பாகிஸ்தானுக்கு காசு வரும். பாகிஸ்தான் உளவுத்துறை இந்த பக்கம் வேலையை பார்க்கும். அதனால இதுல ஒவ்வொருத்தரையா ட்ரேஸ் பண்றது வெட்டி வேலை. ஊரே நம்மளோட டிஃபென்ஸ் மேல கண்ணு வைக்கும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதனால இந்தியா ரவுண்ட் த கிளாக் தயார் நிலை தான். அதையும் மீறி தான் இந்த செயல்பாடுகள்லாம். போன ஒரு போட்டோ அதுல முக்கியமான விஷயங்கள் போச்சா அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தெரிஞ்சிடும். தெரிஞ்சாலும் பெரிய அளவு ஃபிளாஷ் ஆகாது. அப்படியே ஃபிளாஷ் ஆச்சுன்னா அதை நம்ம விரிவா பார்ப்போம்.